எங்கள் ஜீவனானீரே. நல்ல தகப்பனே, சங்கீதம் 138:2 பிரகாரமாய் உடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி விட்டிருக்கிற தகப்பன், நீர் பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பீரோ. நீ சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடாத, எங்களை விட்டு விலகாத, எங்களை தகப்பனை யார் முன்பாகவும் விட்டு கொடுக்காத தகப்பனா இருக்கிறீங்க ஆண்டவரே. இப்பொழுதும் கூட விதைக்கப்படுற வார்த்தைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆகார தண்ணீர் மேல போடு, அநேக நாட்களுக்கு பின்பாக அதன் பலனை காண்பா என்று சொன்னீங்களே ஆண்டவரே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் சொன்னீங்களே தகப்பனே. உடைய வார்த்தையின்படி நாங்கள் தகப்பனே அநேக ஜனங்களுக்கு இந்த வார்த்தை நாங்கள் விதைக்கிறோம். இயேசுவின் நாமத்துல வருங்காலங்கள்ல இதற்குரிய தகப்பனே பலன்கள் அறுவடை நாங்கள் காணத்தக்கதாய் அநேக ஆத்துமா இந்த இடத்தை நிரப்பட்டு ஆண்டவரே. நீங்க அப்படியே கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென். வேகமாக திருப்பிக் கொள்ளலாம். யோபு 42, யோபு 42:12. யோபு 42:12 நான் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல இல்ல, பழைய ஏற்பாடுல சரியா, பழைய ஏற்பாடு. யோபு 42:12. கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். ஒருவேளை யோபுவுக்கு முன்னாடி எத்தனை காரியங்கள், அதாவது எத்தனை ஒட்டகங்கள் எத்தனை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, யோபு 1:3 எடுத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காங்க அழகா. 7000, 3000, 500, 500 மொத்தம் பார்த்தீங்கன்னா 11000. சரியா? 7000 என்னன்னு பார்த்தோம்னா 7000 மாடுகள், 3000 பார்த்தோன்னா 3000 ஒட்டகங்கள், அடுத்து 500 கழுதைகள், அடுத்து 500 ஏர் மாடுகள். சரியா? ஏர் மாடு மட்டுமே 500 வச்சிருந்தாருன்னா அவர் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்திருக்கணும், எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருந்திருக்கணும். ஏன்னா ஒரு மாடை சமாளிக்கிறதே கஷ்டம், 500 மாடுக்கும் பாவம். இன்னைக்கெல்லாம் ஒரு 2 கண்ணுக்குட்டியோட போராடிக்கிட்டு இருந்தோம். அது வந்து போனாலும் போக மாட்டேங்குது. சரியா? தண்ணியும் குடிக்க மாட்டேங்குது, தண்ணியும் கொட்டு, எல்லாத்தையும் பண்ணுது. இந்த 2 வச்சே சமாளிச்சு, 2 கண்ணுக்குட்டியே சமாளிக்க முடியல ஒரு மனுஷன். 500 கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா வசனம் ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. 7000 ஒரு ஒட்டகம் 2 ஒட்டகம் அப்படின்னா பரவாயில்ல, 3000 ஒட்டகங்கள். ஒரு ஒட்டகத்துக்கு தண்ணியே அவ்வளவு குடிக்குமா? 3000 ஒட்டகங்கள். அப்ப நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. இந்த யோபுன்ற ஒரு செல்வந்தன் நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியப்படுற அளவுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள்லாம் வச்சிருக்காரு. ரைட்? இது வந்து என்னன்னா யோபுடைய முன் நிலைமை. பின்னிலைமைய பார்த்தோம்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு 42:12. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். நாங்க கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது குறைச்சி கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டா பாருங்களேன். இந்த வசனத்துல 14000 ஆடுகளும் 6000 ஒட்டங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. அப்படியே டபுள் கொடுத்துருக்காரு. இப்ப 2 விஷயங்கள் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஒன்று, யோபுனுடைய முன் நிலைமைய பார்க்கலும் யோபுனுடைய பின் நிலைமைய தேவன் பிளஸ் பண்ணாரு. ஒரு சாதாரண விஷயமா பிளஸ் பண்ணல. அங்க 7000 ஒட்டகங்கள் அப்படின்னா, சாரி, அங்க 3000 ஒட்டகங்கள்னா இங்க 6000 ஒட்டகங்கள், அங்க 7000 மாடுகள், இங்க 14000, அங்க 500, இங்க 1000, அங்க அதே போல 500, இங்க 1000. அப்ப கிட்டத்தட்ட 11000 இருந்தது. இப்ப வந்த மட்டுமே 22000 கால்நடைகள். 22000 கவுண்ட் பண்ணா 22000. யோசித்து பார்த்தா அந்த கோயில் பக்கக்கூடிய முழுக்க ஆடு மாடு யாரோடதுப்பா, எப்ப அந்த மாடு யாரோடதுப்பா, அந்த ஒட்டகம் யாரோடதுப்பா, யோபுவோடதான் அப்படின்னு இருப்பாங்க. பார்த்தனா அப்ப வேலை செய்யறதுக்கே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. ஒரு மாடு 2 மாடுக்கு வேலை செய்யறதுக்கே அவ்வளவுனா எத்தனை. கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ஆண்டவர் எப்படி இந்த யோபுவை பிளஸ் பண்ணார் அப்படின்னா 2 காரியங்கள் இருந்து கத்துக்க முடியுது. ஒரு காரியம் என்ன அப்படின்னா, யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக, யோபு 42:10 வாசிக்கிறோம், யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் அவர் இரட்ட தனையா கொடுத்தார். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப முதலாவது ஒரு காரியம், இன்றைக்கு நம்ம ரெட்டிப்பான நன்மையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கறதுல தப்பு கிடையாது. ஆனால் ரெட்டிப்பாக நன்மைகளை நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் நம்முடைய சிறையிருப்பிலிருந்து வெளியே வர்றதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது ஒரு காரியம் என்னன்னா, மற்ற ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்வது அவசியமா இருக்கிறது. நம்மளெல்லாம் ஆண்டவர் அதற்காக தான் நம்மளெல்லாம் முன் குறிச்சு தெரிஞ்சு வச்சிருக்காரு, அழைத்து வந்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்து வச்சிருக்காரு. எல்லாம் ஒரு நோக்கம். என்ன நோக்கம் அப்படின்னா, நம்ம வாழ்வது நமக்காக அல்ல, மற்ற ஜனங்களுக்காகவும் நம்ம வாழணும்னு சொல்றேன். அப்ப முதலாவது ஒரு காரியம், யோபு
யோபு எப்படி தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தாரோ அதே போல நாம் மற்ற ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்வது அவசியமா இருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியம் இதே யோபுடைய வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, யோபுவுக்கு இந்த இரட்டிப்பான நன்மைகள் ஏதோ ஒரே ராத்திரியில கிடைக்கல. இந்த யோபு ஆக்சுவலா பல பாடுகளுக்கு பல உபத்திரவங்களுக்கு உட்படுத்தப்பட்டார். ஆனா யோபு பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அவர் பயந்தாரு மாத்திரம் இல்ல, சம்டைம்ஸ் நெகட்டிவாவே பேசிட்டாரு. சம்டைம்ஸ் கர்ப்பத்தை ஆக்சுவலா நான் இன்னைக்கு பறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோபு என்ன பண்ணார்னா, ஒருவேளை அவரே சொல்றார், நான் புத்தியின போல அறிவியன போல நான் பெதர்ச்சி விட்டேன்னு சொல்லி அவரே ஒத்துக்கிறாரு. அப்ப யோபு முதலாவது ஒரு காரியம் பார்க்கிறோம், தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறாரு. யோபு பல உபத்திரவங்களை அவரின் மூலமாகவே, அதாவது அவருடைய செய்கையின் மூலமாக, அவருடைய சொல்லின் மூலமாகவே பல உபத்திரவங்கள் அவர் சந்தித்தார். ஆனால் எல்லா உபத்திரவங்கள்லையும் கடைசியில் அவர் என்ன பண்ணல அப்படின்னா, அட்மிட் பண்ணிட்டு ஆண்டவர் விட்டுறல. யோபு 42:2 ரொம்ப அழகா அட்மிட் பண்ணிக்கிறாரு, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். 41 அதிகாரங்கள்ல கிட்டத்தட்ட பல அதிகாரங்கள் யோபு புலம்புறதெல்லாம் பாக்குறோம். யோபு அப்படி இப்படின்லாம் புலம்புறாரு, எலிபு பேசுறாரு, எல்லாம் பேசுறாங்க. ஆனா யோபு 2 காரியங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல அந்த அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. என்ன அப்படின்னா, ஒன்று, அந்த ஆண்டவர் உபத்திரவத்தின் குகையில் என்னை தெரிந்து கொண்டார். இவ்வளவு பாடுகளை, இவ்வளவு போராட்டங்களை, இவ்வளவு கஷ்டங்களை நான் என் நிமித்தமாக தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, தேவரே நீங்க சகலத்தையும் செய்ய வல்லவர், நீங்க செய்ய நினைத்த ஒன்றும் தடைபடாதுன்ற ஒரு அறிவு எனக்குள்ள இருக்குன்னு சொல்றாரு. மாத்திரம் இல்ல, அந்த அறிவு இப்ப அவருக்குள்ள வந்தது நிமித்தமாக தனக்காக மட்டும் இருந்ததை விட்டு இப்ப சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்கிறாரு. யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றி 2 தனையாக யோபுவுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, எல்லாத்தையும் டபுள்டா கொடுக்குறாரு. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கிறோம், என்ன அப்படின்னா, நீங்க எடுத்து வீட்டுல போய் வாசித்து பாருங்க, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருந்தான். அது முந்தின ஆலயம் பிந்தின ஆலயம், ஒருவேளை பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல மோசேனுடைய கரங்களால் உண்டாக்கப்பட்ட ஆசிரியப்பு கூடாரமா இருக்கட்டும், அல்லது சாலமோன் கைகள்ல கட்டப்பட்ட தேவாலயமா இருக்கட்டும், அந்த தேவாலயத்துல அந்த வஸ்திர தொங்கலால தேவாலயம் முழுவதும் நிறைந்திருந்ததா சரியா அழகா எழுதி வைத்திருக்கிறாங்க. தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. நிறைய சாலமோன் எழுதும் போது 1 நாளாம் 2 நாளாம் எல்லா இடத்துலையும் வாசிக்க முடியாது. அப்ப முந்தின ஆலயத்தின் மகிமை, ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்குமா, பெருசா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஏசாயா 60 எடுத்து வாசித்து பார்த்தோம்னா எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப அழகா பிடிச்சிருக்கு. தமிழ்ல ஒருவேளை இப்படி வந்திருக்கு, இங்கிலீஷ்ல எப்படின்னு நம்ம வாசித்து தான் பார்க்கணும். எப்படின்னா, ஏசாயா 60:7 வாசிக்கிறோம், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். என் மகிமை நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். ஏற்கனவே அது மகிமையா தான் இருக்கு, ஆனா திருப்பி நான் என்ன பண்ண போறேன், ஐ எம் கோயிங் டு க்ளோரிஃபை மை க்ளோரி. அப்ப மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். அப்ப இந்த நாட்கள்ல ஆலயம் என்பது யார் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டுல பவுல் ரொம்ப அழகா எழுதுறாங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் எழுதும்போதெல்லாம் ரொம்ப அழகா எழுதுறாங்க. வேமா திருப்பி கொள்ளலாமா? இந்த நாட்கள்ல ஆலயம் யார் தான், நம்ம தான் தேவனுடைய ஆலயம். ஏன்னா ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் மாறாத கிருபை, நீங்க அங்க ஹான் கொடுத்துட்டீங்கன்னா நான் இங்க பாட ஆரம்பிச்சிருவேன். அது ஹான் மாதிரி ஆக்சுவலா ரைட்டும். மாறாத கிருபை 2 கொரிந்தியர் 3 போன வாரம் ஃபுல்லா நம்ம தியானித்தோம் இல்லையா? போன வாரம் ஃபுல்லா இதை தான் நம்ம எடுத்து பார்த்தோம், பழைய உடன்படிக்கை புது உடன்படிக்கை. ஸோ அதே போல பார்த்தோம்னா, இதே கொரிந்திய திருச்சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுறாரு, ரொம்ப அழகா எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க அப்படின்னா, வேகமாக ரபாஷந்தரோ மாறாத கிருபை, என்னை மறவாத கிருபை, மாறாத கிருபை, என்னை மறவாத கிருபை, ஆழத்தில் கை கொடுத்து எடுத்தவங்க வேமா ஆசிரியங்களா? 1 கொரிந்தியர், ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினவும் கிருபை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16 3:16 வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆழமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிற என்றும் அறியாது இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி பவுல் கொரிந்திய திருச்சபை கிளம்ப ரொம்ப அழகா இருக்கிறார். அப்ப முந்தின ஆலயத்தின் மகிமையே அவ்வளவு பெரிதா இருக்கும் என்று சொன்னால், பிந்தின ஆலயமாகிய நம்மளுடைய மகிமை அது ரொம்ப பெரிதா இருக்கும். அதனாலதான் ஏசாயா எழுதும்போது ரொம்ப அழகா ஏசாயா எழுதுறாங்க, என் மகிமையின் ஆழத்தை நான் என்ன பண்ணுவேன், மகிமைப்படுத்துவேன். இன்னும் எடுத்து வாசித்து பார்த்தோம்னா அதே 1 கொரிந்தியர் 6 நான் ரொம்ப அழகா
1 Corinthians 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை நீங்க என்ன பண்ணுங்க, மகிமைப்படுத்துங்கள். அப்ப நம்ம செய்யற எல்லா காரியங்களின் மூலமாக தேவன் மகிமைப்பட ஆயத்தமா இருக்கிறார். இன்னும் மத்தேயு 5:16 வாசிக்கிறோம், இவ்விதமாய் மனுஷர்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாட்கள்ல முந்தின ஆலயத்தின் மகிமையே அவ்வளவு பெரிதா இருக்கும் என்று சொன்னால், நமக்கெல்லாம் பேர் என்னது? குளோரி. நமக்கு பேரே என்னது? குளோரி. நம்ம எல்லாம் யாரு? குளோரி குளோரி. நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். எக்கச்சக்கமான சின்ன வயசுல இருந்து சண்டே ஸ்கூலு காலேஜ் எதுன்னு பார்க்க முடியுது. கருப்பா இருக்கும், ஆனா ஏஞ்சல்னு பேர் வச்சனால என்னமோ எப்படிதான் இருக்கும், ஏஞ்சல் மாதிரியே அழகா இருக்கும். அப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, அப்ப பேருக்கு ஏற்றார் போல அப்ப நம்ம அழைக்க 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 அது அப்படி என்னவா மாறிடுது அப்படின்னா, அந்த பேருக்கு ஏற்றார் போல மாறுது. அப்ப இந்த நாட்கள்ல முந்தின ஆலயம் அது ஒருவேளை இன்றைக்கு ஒரு சுவர் மாத்திரம் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இஸ்ரேல் தேசத்துக்கு போனா இந்த ஒரு சுவர் மாத்திரம் தான் இருக்குன்றாங்க. அப்ப முந்தின ஆலயத்தின் மகிமையே அப்படி இருக்கும் என்று சொன்னாங்க. ஏன்னா தேவாலயத்துக்குள்ளேயும் சரி, ஆசிரியப்பு கூடாரத்துக்குள்ளேயும் சரி, வசனம் எழுதப்பட்டிருக்கு, மோசையினுடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு மோசை முக்காடு போடுறாரு. முக்காடு போடுற கல்ச்சரே மோசை அங்கதான் கொண்டு வர்றாரு. அப்ப அந்த லெவலுக்கு ஒரு மகிமையின் பிரசன்னத்தை மோசை தன்னுடைய முகத்துல வைத்திருந்தார். அப்ப அதனாலதான் பார்த்தோம், போன வாரம் நம்ம தியானித்தோம் இல்லையா? அப்ப முந்தின அழிந்து போகிற மகிமை, அழிந்து போகிற ஊழியத்தை செய்த மோசையினுடைய முகமே அவ்வளவு பிரகாசமா இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு மகிமையாகவே நம்ம இருக்கிறோம். நமக்கு பேரே என்னதுதான்? நமக்கு பேரே மகிமை தான். நம்மளாம் நடமாடும் ஆலயங்கள். we are mobile church. நம்ம சர்ச் அதுக்காக போகக்கூடாதுன்னு சொல்லல, நம்ம மொபைல் சர்ச் கண்டிப்பா போய் ஆகணும். ஸோ நம்ம தான் சர்ச், நம்ம தான் க்ளோரி. அப்ப நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் என்ன வந்துகிட்டு இருக்கு? மாறாத கிருபை என்னை மாறவா. இப்ப கொடுக்கலாமே, மாறவாத கிருபை, மாறாத கிருபை என்னை மறவாத கிருபை, ஆழத்தில் கை பிடித்து தூக்கினையும் அம்மேனோ, ஆழத்தில் கை கொடுத்து தூக்கினவும் கிருபை. அப்ப நயம் காட்டும் மனிதர் முன் புயங்கொண்ட பலத்தால் ஜெயம் தந்து நிரூபிக்கும் நடத்தணும் கிருபைன்னு சொல்றோம். அப்ப நமக்கு எப்படி சொல்றோம்? அதெல்லாம் ஏன் சொல்ல முடியுது? இன்னைக்கு மகிமையாவே நம்ம இருக்கிறோம். மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். தேவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் மகிமை ஆலயத்தை என்ன பண்ண போறேன்? நான் மகிமைப்படுத்த போறேன். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். முதலாவது யோபுனுடைய வாழ்க்கையில முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமைய டபுளா பிளஸ் பண்ணி கொடுத்தாரு. காரணம் என்ன? யோபுவுக்கு கர்த்தரால தான் எல்லாம் செய்ய முடியும்ன்ற ஒரு அறிவு வந்தது. மற்ற ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் ஒரு காரியம் யோபுவுக்கு அது வந்தது நிமித்தமாக. இரண்டாவது ஒரு காரியம் பார்க்கிறோம், முந்தின ஆசிரியப்பு கூடாரத்தின் மகிமை, முந்தின சாலமன் கட்டின தேவாலயத்தின் மகிமை, அந்த மகிமையே அவ்வளவு பெரிதா இருக்கும் என்று சொன்னால், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயமாகிய நம்ம மேல தேவன் தம்முடைய மகிமையை வைத்திருக்கார். அதனாலதான் சொல்றாரு ஏசாயா 60:1, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அப்ப கர்த்தருடைய மகிமை என்மேல் உதித்ததுன்னா அப்படின்னா என்ன? நான் தான் மகிமையா இருக்கேன். இப்ப என்னை பார்க்கும்போது எப்படிதான் பார்க்கணும்? என்னை பார்க்கும்போது மகிமையா தான் பார்க்கணும். என்னை பார்க்கும்போது கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும். என்னை பார்க்கும்போது கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்கணும். என்னை பார்க்கும்போது கர்த்தருடைய சமாதானத்தை பார்க்கணும். ஒருவேளை நானும் என்னை பத்தி குடும்பமா இருக்கனால என்னை பத்தி பல வருடங்கள் மாதிரி யோசிச்சிருப்பீங்க, இவனா அப்படி. ஆனா ஒருவேளை அப்படிலாம் இருந்தாலும் கூட இந்த நாட்கள்ல, இனி வரும் நாட்கள்ல இன்னும் நமக்கு என்ன குறைவு உண்டு? தேவ சமூகத்துல உட்கார்ந்து என்ன குறையாண்டு இருக்காண்டவரை, என்ன விதமான ஒருவேளை ஓவரா பேசுறேனா, இல்ல எதிர்த்து பேசுறேனா, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நான் இன்னும் என்னை செதுக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாருமே, பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு, இன்னும் ரொம்ப அழகா எழுதும் போது பவுல் எழுதும் போது முன்னானவைகளை அப்படி நோக்கி ஓடுறேன். என்ன நோக்கி ஓடுறேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு நியமிக்கப்பட்ட இந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஒரு பாட்டு இருக்குல்ல, நம்ம இவரு வில்சன் பாட்டு, KS வில்சன் இறந்து போயிட்டாங்கல்ல, நம்ம கூட இங்க மதுரை கூப்பிட்டுருந்தோம்ல, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் இலக்கை நோக்கி ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அப்ப ஓடுனா யார் தான் ஓடிக்கிட்டு இருக்கா? நான் ஓடலை, நம்ம ஓடல, யார் தான் ஓடுறா? மகிமை ஓடிக்கிட்டு இருக்கு, ஆலயம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க எங்கன்னு எல்லாம் மன்னப்படுது.
ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மேன். அப்ப நம்ம இன்னும் ஓடணும், நம்ம இன்னும் 60, 70, 80 தாண்டி 100, 120 நம்ம பைக் 1,00,000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு, 60,000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு, கார் 1,00,000 கிலோமீட்டர் தாண்டிடுச்சு. அப்ப சாதாரணமான அழிந்து போகிற காரை பைக்கே அவ்வளவு லட்சங்களை தாண்டி ஆயிரங்களை தாண்டி ஓடுது அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 100ஐயாவது தாண்ட வேண்டாமா? கண்டிப்பாக தேவ சமூகத்துல உட்கார்ந்து மகிமை 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 மகிமைன்னு சொல்லி அந்த மகிமையின் மேல மகிமையை பெற்றுக்கொண்டு நம்ம தேவனுக்காக இன்னும் பலத்த காரியங்களை செய்யணும். மூன்றாவது ஒரு காரியம் எசேக்கியேல் 36 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36 அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்க ஒரு நல்ல ஒரு அழகான வார்த்தை எழுதி வைக்கிறார். என்ன வார்த்தை? 36:11 எழுதி இருக்கிறாரு, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். முந்தின சீரை பார்க்கணும் என்ன பண்ணுவேன்? நற்சீர் உண்டாக செய்வேன். அப்ப முந்தின சீர் அப்படின்னா என்ன? ஒருவேளை நம்ம எடுத்து நம்ம தியானித்தோம்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. முந்தின சீர் அப்படின்னா இன்னும் பார்த்தோம்னா இந்த சீர் அப்படின்ற வார்த்தை இருக்கனால ஒருவேளை ஒரு 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 திருமணம் அல்லது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடக்குது, ஒரு நிச்சயத்தை நடக்குது, ஒரு பூப்புனித நீராட்டல் நடக்குது அப்படின்னா அதற்கு அந்த சீர் அப்படின்னு சொல்லி எவ்வளவு விஷயங்கள் அதை பொறுப்பெடுத்து பார்க்கறாங்க. நான் இந்த இடத்துல நான் பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அடிமைத்தன வீடாகிய அந்த எகிப்தில இருந்து வெளியே கொண்டு வந்த தகப்பன் அந்த நாட்கள்ல செங்கடலை 2ஆ பிளந்து எரிகோ கோட்டையை நிர்மூலமாக்கி யோர்தானை ஆசாரியருடைய கால்கள் உள்ளங்கால்கள் பட்ட மாத்திரத்துல பின்னிட்டு திரும்ப செய்த தகப்பன் இன்னும் எதிரா வந்த எமோரியன் ராஜாவா இருக்கட்டும், சீகோனுடைய ராஜாவா இருக்கட்டும், எல்லாரையும் அழித்து போட்ட தகப்பன். அப்ப முந்தின சீரை அவ்வளவு பாக்கியமா நன்மையா இருக்கும் என்று சொன்னால் அப்ப பிந்தின சீர் அது நற்சீர் உண்டாக செய்வேன். அப்ப இந்த நாட்கள்ல இன்னும் பலத்த காரியங்களை இன்னும் பெரிய காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் போதுமான இருக்கிறேன். ஏன்னா அந்த அதிகாரத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம்னா ஆண்டவர் செய்த பல காரியங்களை அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அந்த வசனத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். அப்ப பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல அந்த ஒழிந்து போகிற அந்த மகிமையுடைய ஊழியங்களை செய்த அந்த மோசேயினுடைய நாட்கள்ல கூட ஆண்டவர் அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உங்களை பழுகி பெருகதான் வச்சிருக்கேன். ஒருவேளை நீங்க என்னை விட்டு பின்னாடி போலாம், நீங்க என்ன மறந்து போலாம், நீங்க இஸ்ரவேலுடைய அந்த தேவனை மறந்து போலாம், நீங்க அந்த தண்ணீர் நிக்காத வெடிப்புள்ள தொட்டிகளை நீங்க உங்களுக்கு தேடிட்டு போயிடலாம், ஆனா எல்லாம் நீங்க பண்ணலாம், கண்மலையாக இயேசுவ கிறிஸ்துவ மறந்து போலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உங்களை பழுகி பெருக பண்ணுவேன்னு சொன்ன அந்த ஆதியாகமம் 1:28 நான் ஃபுல்ஃபில் பண்ணாம இருக்க போறதே கிடையாது. அப்ப நான் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு சொல்லி வர்த்திக்க பண்ணுவேன், நீங்க குறுகி போவதில்லை அப்படின்ற ப்ராமிஸ் ஆண்டவர் அந்த நாட்கள்ல, அதனாலதான் வாசிக்கிறோம், யாத்ராமத்துல வாசிக்கிறோம், அவர்களை எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப முந்தின சீரை அவ்வளவு நன்மையாய் பாக்கியமாய் பிளஸிங்ஸா இருக்கும்னு சொன்னா பிந்தின சீர் அது நற்சீராக கண்டிப்பா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். நம்ம எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக செய்வார். இன்னும் எடுத்து வாசித்து பார்த்தோம்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு தரும்படிக்கு நான் உங்கள் பேர் வைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளேன்னு சொல்றாரு. அப்ப அவ்வளவு நன்மைகளை அவ்வளவு நல்ல காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார். நான்காவது ஒரே ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்துல யோவான் 2:10 எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அப்ப யோவான்ல எடுத்து பார்க்கிறோம், முந்தின ரசத்தினுடைய அந்த ருசியை பார்க்கலும் பிந்தின ரசத்தினுடைய அந்த ருசி அது மகிமையா இருந்துச்சு, அது பெருசா இருந்துச்சு. ஏன்னா இதை மட்டுமே எடுத்து நான் தியானிக்கும் பொழுது பல மணிக்கணக்கா தியானிக்கும் பொழுது தேவன் கிருபை பாராட்டினாங்க. அந்த ஒயினாலஜி பத்தி, அந்த ஒயினாஸ்னா என்ன, இதெல்லாம் நிறைய காரியங்கள் பார்க்கும் பொழுது அப்ப அந்த திராட்சை ரசம் அப்படின்றது அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய திருமணத்துல முக்கிய பங்கு வகிக்கிற ஒன்று. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் திருமண காரியத்துல திராட்சரசம் அப்படின்னா அது ஒரு பிரெஸ்டீஜ் இஷ்யூ. அப்ப அந்த பிரெஸ்டீஜ் இஷ்யூ ஆக்சுவலா வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் மரியாள் என்ன பண்றாங்க, போயிட்டு ஒருவேளை வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, வேதத்தை எழுதுறவங்க ஆராய்ந்திருக்கிறவங்க சொல்றாங்க என்ன அப்படின்னா, வேதத்தை எழுதினவர் ஆவியானவர் தான், வேதத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிற வேத வல்லுநர்கள் அவங்க சொல்ற ஒரு காரியம், ஒருவேளை மரியாள் அந்த திருமண வீட்டாருக்கு ஒரு நெருங்கிய உறவின் முறையாளா இருந்திருக்கலாம் சொல்றாங்க. அதனாலதான் திராட்சரசம் குறைவுபட்ட உடனே, ஒருவேளை நீங்க இந்த பிலிம் இருக்கு யூடியூப்ல அவைலபிளா இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த காஸ்பல் ஆஃப் ஜான் அப்படின்னு ஒரு பிலிம் இருக்கு. அந்த பிலிம்ல ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க.
திராட்சரசம் குறைஞ்சு போச்சுன்னு சொன்ன உடனே இவங்க ஆக்சுவலா யார்கிட்ட போய் சொல்லிருக்கணும்னா, ஒண்ணு அந்த மணமகனோட அப்பா அம்மா தான் சொல்லணும். ஏன்னா அந்த நாட்கள்ல மணமகன் வீட்டுல தான் திருமணம் நடக்கணும். மாத்திரம் இல்ல, மணமகன் தான் மணமகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த மணமகளை தனக்குரியவளா அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். 2 ஸ்டேஜ் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அதை தியானிக்கும் பொழுது ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓசியா புத்தகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் அப்படியே அழகா வந்தது. என்ன அப்படின்னா, முதலாவது ஒரு ஸ்டேஜ் என்னன்னா பேட்ரோ, சரி, அந்த பேட்ரோத்தலா சம்திங் பேட்ரோத்தல். சோ அந்த என்கேஜ்மெண்ட், அந்த நித்திய விவாகத்துக்கு ஓசியால இருந்து ரொம்ப அழகா எழுதுறாங்க. அதெல்லாம் எடுத்து வாசிக்கும் போது தியானிக்கும் போது தான் யோசிச்சு பார்த்தேன். என்னன்னா, முதலாவது ஒரு காரியம் நடக்கிறதுனா என்கேஜ்மெண்ட் நடக்குது. அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும் பொழுது மணமகன் தனக்குரிய விலையேற பெற்ற தான் இருக்கிறதுலயே பெஸ்ட்டை கொண்டு என்ன பண்ணணுமா, மணமகள் கையில கொடுத்து மணமகளை என்ன பண்ணணுமா, தனக்குரியவளா எடுத்துக்கொள்ளணுமா. அப்ப சிலுவையில் ஆண்டவருடைய சொந்த ரத்தத்தையே சபையாகிய மணவாட்டிக்காக சிந்தி மணவாட்டியை மீட்டு கொண்டார். அப்ப ஓசியால எழுதப்பட்ட பிரகாரம் நித்திய விவாகத்திற்கு ஒன்ன நியமித்துக் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா எழுதி வச்சிருக்கார். அப்ப நித்திய விவாகம் நடக்க போறது எங்கன்னா, மத்திய ஆகாயத்துல ஒரு நாள் ஆண்டவர் வரப்போகிறார். ஆண்டவர் வரும்பொழுது பிரதான அந்த எக்காலம் ஆயிரமான தூதர்களோட ஆண்டவர் வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு நித்திய விவாகம் நம்ம எல்லாரும் சபையாகிய மணவாட்டி ஆண்டவரோடு கூட மணவாளோடு இணைகிற நாட்கள் கண்டிப்பாக சீக்கிரமா வர இருக்கிறது. சோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த மணவாளனுடைய தாயும் தகப்பனும் பரிதபிக்கிறத பார்க்க முடியல. ஆனால் மரியாள் அவர்களுக்காக பரிதபிக்கிறாங்க. மாத்திரம் இல்ல, இயேசு கிட்ட போறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, பெண்ணே உனக்கும் எனக்கும் என்ன, அம்மா உனக்கும் எனக்கும் என்ன. விமென் ஆங்கிலத்துல ரொம்ப அழகாப்பட்டிருக்கு. நீங்க ஏன் கன்சர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க? why you people are concerned about a particular thing? நீங்க ஏன் வருத்தப்படணும்? நீங்க ஏன் ஒரு பெருசா நினைக்கணும்? அது மணமகனோட அப்பா அம்மாவுடைய வேலை அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்து அந்த படம் ரொம்ப படமும் ரொம்ப சூப்பரா எடுத்தாங்க. நேற்று தான் பார்க்க சான்ஸ் கிடைச்சிச்சு ஏஞ்சல் டிவியில. அப்ப அந்த படத்துல ரொம்ப அழகா என்ன பண்றாங்க அப்படின்னா, மரியாள் சொல்றாங்க, போயிட்டு அப்படி சொன்னோடனே சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சுவீங்க. அவங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லல. 6 கச்சாடிகள் இருக்கு. 6 கச்சாடிகளுமே 2-3 குடங்கள் பிடிக்கத்தக்க கச்சாடிகள். அந்த கச்சாடிகள் என்ன பண்ணு, தண்ணீரை நிரப்புங்கன்னு சொல்றாரு. இவங்க எந்த விதமான கொஸ்டினும் கேட்காம தண்ணியை ஃபுல் பண்ணிடுறாங்க. ஃபுல் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இப்போ முண்டு போய் என்ன பண்ணுங்க, பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுங்கன்றாங்க. ஒருவேளை நம்மளா இருந்தா கண்டிப்பா கொஸ்டின் கேட்டிருப்போம், ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்டிருப்போம். ஏயா ஊத்த சொன்னது தண்ணியே, அவர் திராட்சை ரசம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த படத்துல ரொம்ப அழகா எடுத்திருப்பாங்க. என்னன்னா, மணமகனும் மணமகளும் அந்த சுப்பான்றது என்னன்னா, அந்த ஒரு அழகா ஒண்ணு பண்ணிருக்காங்க. என்னன்னா, 4 பீம் மாதிரி இருக்கு. அந்த 4 பீமுக்கு நடுவுல தான் என்ன பண்ணா மணமகனும் மணமகளும் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த அந்த யூதர்களுடைய முறைமையின்படி நடக்கிற திருமணங்கள் அப்படிதான் நடக்கும். அந்த சுப்பா வானத்தை பார்த்துருக்கணும், அல்லது மேல ஒரு தரை போட்டிருக்கணும். அப்படிதான் அந்த சுப்பா நடக்கும். நீங்க நெட்ல போய் ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த சுப்பா ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா அதனாலதான் நானும் யோசித்து பார்த்தேன், ஏன் நிச்சயமாக முடிவுன்ற பாட்டுலாம் ஏன் இந்த மாதிரிலாம் போட்டு எடுக்கிறாங்கன்னா அப்பதான் தெரியுது. ஏன்னா அந்த சுப்பா குழந்தை நடக்குது. அப்ப சுப்பா நடக்கும்போது மணமகனும் மணமகளும் அந்த ஒரு கிளாஸ் ஆஃப் ஒயினை என்ன பண்றாங்கன்னா, கிரேப் ஒயினை அவங்க ஷேர் பண்ணிக்கணும். அவங்க ஷேர் பண்ணும்போது 7 விதமான பிளஸிங்ஸை சொல்லுவாங்களாம். அது யார் சொல்லுவாங்கன்னா, ஒன்னு ரபி சொல்லுவாரு, இல்ல அப்படின்னா ஸ்பெஷல் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி அவர் சொல்லுவாராம். சோ அப்ப சொல்லும் பொழுது கிரேப் ஒயினை டேஸ்ட் பண்ணி அந்த மணமகன்கிட்ட கொடுத்துருவாரு. மணமகன் மணமகள்கிட்ட கொடுப்பாங்க. இப்படி எக்கச்சக்கமான சடங்குகள் இவர்கள் வச்சிருக்காங்க. அப்ப இந்த டைம்ல அந்த மணமகள் காமிக்கிறாங்க, என்கிட்ட அந்த ஒயின் தீர்ந்து போச்சுன்னு காமிக்கிறாங்க. மணமகனும் சொல்றாரு, ஏன்ட்ட அந்த ஒயின் தீர்ந்து போச்சு, நான் உனக்கு கொடுக்க முடியாது. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஆண்டவர் தண்ணியை கொண்டு போய் என்ன பண்ணு, சர்வ் பண்ணுன்றாரு. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, யாருமே வேலைக்காரங்கள்ல ஒருத்தர் கூட அந்த படத்துல அழகா எடுத்திருக்காங்க. என்னன்னா, இவ்வளவுதான், நம்ம கப்பே கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா எவ்வளவு இருக்கும், இவ்வளவுதான். இந்த 2 கப்பை கொண்டு தண்ணி ஊத்துறாங்க, அவ்வளவுதான். அந்த கப்பை கொண்டு தண்ணி ஊத்துறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை அந்த கலிலேயால அந்த கானா அந்த ஊரை பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட மலை பிரதேசமான ஒரு ஊரு. அந்த மலை பிரதேசமான ஊர்ல தண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யோவான்ல பின்னாடி ஆண்டவர் போய் சமாரியா பெண்ணுகிட்ட பேசும்போது கிணறு அப்படின்னு சொல்லி அந்த யாக்கோபினுடைய கிணறை பத்திலாம் அங்க பேசுறாங்க. அப்ப கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா, தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. அந்த எடுத்த தண்ணியை கொண்டு மோண்டு ஊத்துறதுக்கு எவ்வளவு சொல்ல பண்ணிருப்பாங்கன்னு தெரியல, சிரமப்பட்டிருப்பாங்கன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, போய் சர்வ் பண்ணு. ஆனா யாருமே எதிர்த்து கேட்கவே இல்லை, அப்படியே போய் சர்வ் பண்றாங்க. சர்வ் பண்றதுக்கு முன்னாடி அங்க பாரம்பரியம் என்னன்னா, பந்தி விசாரிப்புக்காரனுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பா கொடுக்கணும். பந்தி விசாரிப்புக்காரன் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்றாரு, எந்த ஒரு மனுஷனும் ஜனங்கள் ஆவலா இருக்கும்போது டேஸ்டா உள்ளதை கொடுத்துட்டு ஜனங்கள் அப்படியே கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு மாதிரி என்டர்டைன் ஆயிட்டாங்க, சரியா, டேஸ்ட் இப்ப அவங்களால பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல ருசி கம்மியா இருக்கிறத, இன்னும் சொல்ல போனா சில வேதாகமத்துல இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா,
some people they have served best wine at first at the beginning, அப்புறம் இருக்கிறதுல worst கீழ இருக்கிற grade 2 சரியா grade 3 கொடுத்து சர்வ் பண்ணுவான். ஆனா இங்க அப்படியே ரிவர்ட்ல என்ன பண்றீங்க, நீங்க ரிவர்ஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க, கொடுத்தது நல்லாவே இல்லை, டேஸ்டாவே இல்லை, இப்ப கொடுத்தது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் சொல்றதை பார்க்க முடியுது. அப்ப என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். முந்தின ரசத்தினுடைய அந்த டேஸ்ட்டை பார்க்கணும். நம்முடைய முந்தின வாழ்க்கை மற்ற ஜனங்களுக்கு போஜனமா இருந்ததோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய பிந்தின வாழ்க்கை அநேக ஆயிரமான லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் அவைகள் பிரோஜனமுள்ள வாழ்க்கையா இருக்கும்படியாய் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் சொன்ன பிரகாரம் அந்த கர்த்தரையே நம்ம பிடிச்சிருக்கிறது நிமித்தமாக நாம எவ்வளவு நல்லவங்க, எவ்வளவு உண்மையானவங்க, நம்ம தேவனுக்கா எவ்வளவு வைராக்கியமா ஓடுறோம் அப்படின்றத நம்ம மூலமா மற்ற ஜனங்கள் நம்ம பார்த்து நம் மூலமாக அந்த தேவனுடைய அன்பை ருசி பார்க்கும்படியா ஒரு கருவியா திராட்சை ரசமா நீங்கள் நானும் இருக்கிறப்ப 4 காரியங்கள் பார்த்திருக்கோம். முதலாவது ஒரு காரியம் என்ன? முதலாவது ஒரு காரியம், யோபுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னலைமை பிளஸ் பண்ணப்பட்டுச்சு. இரட்டிப்பான நன்மைகள் யோபு கிடைச்சது காரணம், முதலாவது ஆண்டவரால தான் எல்லாம் செய்ய முடியும், உபத்திரவத்தை பாட அதெல்லாம் கடந்து வரணும், எல்லாமே தேவனால தான் முடியும்ன்றது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. ரெண்டாவது மற்ற ஜனங்களுக்காக சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். ரெண்டாவது ஒரு காரியம் பார்க்கிறோம், முந்தின ஆலயத்தின் மகிமையே அவ்வளவு பெரிதா இருக்கும்னா பிந்தின ஆலயத்தின் மகிமை, நீங்களும் நானும் பிந்தின ஆலயங்களா இருக்கிறோம், நடமாடும் ஆலயங்களாக இருக்கிறோம். தேவனுடைய அந்த மகிமையை கேரி பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம கொண்டு போறோம். குடும்பத்துல சரி, வீட்டுல சரி, நடந்து போகும்போது, தெருவுல சரி, ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜ் போகும்போது, வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடத்துலையும் நம்ம we are carrying the glory of God. மூன்றாவது ஒரு காரியம் பார்க்கிறோம், முந்தின சீரை பார்க்கலும் நற்சீர் உண்டாக செய்வேன். முந்தின சீரை அவ்வளவு பெஸ்டா இருந்துச்சு அப்படின்னா பிந்தின சீர் ஆண்டவர் செய்யப்படுற அந்த பிந்தின சீர், பிந்தின காரியங்கள், நன்மையான காரியங்கள், நன்மையான ஈவுகள் அது கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில வந்து பலிக்கும். நான்காவது ஒரு காரியம், முந்தின ரசத்தின் மகிமையை டேஸ்ட பார்க்கலும் பிந்தின ரசத்தின் மகிமை, பிந்தின ரசத்தினுடைய அந்த டேஸ்ட் ருசி அது மிகவும் அநேக ஜனங்களுக்கு பிரோஜனமுள்ளதா. கண்களை படி ஜெபிப்போமா? கண்களை மூடி ரிபாலபா சந்தரபோனி மரியாந்தனமோ. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லல, என் செயலில் கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உசுருல கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உசுருல கலந்திருக்கீங்க. ரமலபோ யமலபா. அன்பினாவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயாமே. அன்பினாவி உலபர சகலயாந்தனமா உள்ளோ, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் அம்மே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை ஓலபா சக்கரபலமா, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை சபையுள்ளே விலகாத மேகம் நீ, உன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, உன் ஓ ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே,
மகிமையின் மேகமாக இறங்கி வருகிறவரே மலபா சந்தரமோ வாரும் ஐயா நல்லவரே. சொல்லுவோமா? துணையாளரே எங்கள் ஆறுதலே சக்கரமுலபோ வாரும் ஐயா நல்லவரே. துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக ஓலோ ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே மகிமையின் மேகமாக. ஓ அம்மே முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மழையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முட்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சில ஓ கண்மலையின் வெடிப்புல இறங்கி வந்தீங்களே அப்பா எங்கள் மத்தியில மகிமையா. ஓ ரமலபலபா வாரும் ஐயா நல்லவரே. சொல்லுவோம் அவரை பார்த்து துணையாளரே எங்கள் ஆறுதலே வாரும் ஐயா நல்லவரே. துணையாளரே எங்கள் ஆறுதலே மகிமையின் மேகமாக. Oh God of glory. Oh Rama Shandara Bola Malama. Oh இப்ப கூட இறுதி ஜெபத்தை முடிவு ஜெபம் நம்ம மத்தியில இருக்கிற அப்பா எவாஞ்சலிஸ்ட் என்ன ஆசீர்வாதம் அவங்க பண்ணுவாங்க. முடிவு ஜெபம் பிளஸ் பிளஸிங்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ரபோ சந்தராயாந்தனமோ ரபோலமா. செபிப்போம். கர்த்தாவே, வழக்கத்தின்படியே இந்த நாளில் இந்த இடத்துல ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வர கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை மட்டுமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து உமது நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தி வருகிறதற்காக மனதார உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருந்தது என்று எழுதியிருக்கிற வார்த்தையின்படி யோபுவுக்கு முன்னிருந்ததை பார்க்கிலும் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து அவனை ஆசீர்வதித்தீர் என்பதை குறித்தும், கர்த்தாவே, திராட்சரசம் முன்பிருந்ததை பார்க்கிலும் பின்பு உண்டாக்கப்பட்டது மிகவும் ருசி உள்ளதாயிருந்தது என்பதை குறித்தும் இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மேலான கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலும் இதற்கு முன்பாக செய்த ஊழியங்களை காட்டிலும் இனி வரக்கூடிய காலங்களிலே நாங்கள் செய்கிற ஊழியம் மகிமை உள்ளதாய் இருக்க, உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாய் இருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவீராக. லட்ச ஜனங்களுக்கு, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு நாங்கள் கிருபா பாத்திரமாய் பயன்பட கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. எங்கள் கரங்களில் எடுத்து பயன்படுத்துவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களிலே எடுத்து பயன்படுத்துவீராக. தகப்பனே, பல இடங்களுக்கு, பல தேசங்களுக்கு செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுக்கு முன்பதாக திறந்த வாசலை வைப்பீராக. அனுகூலமான கதவுகள் திறப்பதாக. நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பல இடங்களுக்கு செல்வதற்கு கர்த்தர் வழி உண்டாக்குவீராக, வழி உண்டாக்குவீராக. தகப்பனே, உம்முடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. எங்களோடு கூட இருந்து கர்த்தர் கிரியை நடப்பிப்பீராக. அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக. எங்கள் மூலமாய் உமது வார்த்தை மகிமைப்படுவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. தகப்பனே, நேரலையில
யார் யார் இந்த செய்தியை பாடலை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற நாட்களிலே அவர்களும் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும். அப்படி செய்வதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடும் உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். ஆன்லைனில் எங்களோடு கூட நீங்கள் இணைந்த ஒவ்வொருவரையும் நாங்கள் கண்டிப்பாக தேங்க் பண்ணுறோம். வி தேங்க் யூ ஃபார் ஆல் த பீப்புள் தோஸ் ஹூ ஹேவ் பீன் ஜாயினிங் வித் அஸ் த்ரூ ஆன்லைன். இட் இஸ் யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசத்திற்கான பலனை கர்த்தர் உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பிரதர் அரவிந்த் கவாஸ்கர் கண்டிப்பாக கோர்ட் கேஸ் சீக்கிரமாக முடியும்படியாக செய்வாங்க. மாத்திரம் இல்லை, இன்னும் அந்த கேன்சர் வியாதிகள் எல்லாம் அது எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அதை க்யூர் பண்ண தேவனால முடியும். நிறைய சிஸ்டர் கேட்டிருந்தீங்க முந்தின அந்த வீடியோஸில் லைஃப்காக ஜெர்மனிக்காகன்னு சொல்லி. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக செய்வார். ஸோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இதே போல் எங்களோடு கூட இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரிஸில் எங்களோடு கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நம்ம இணைந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மே காட் பிளஸ் யூ abundantly. Stay blessed all.